தங்கமயில் ஜுவல்லரியின் டிஜி கோல்ட் சேமிப்பு திட்டம். கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும், ஸ்மார்ட்டா சேமிக்கலாம் தங்கத்தை. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல 100 ரூபாய் முதல் எவ்வளவு தொகையும் சேமிக்கலாம். எத்தனை முறை வேணாலும் சேமிக்கலாம். அன்றைய மார்க்கெட் பிரைஸ்ல உங்க பேர்ல தங்கம் வரவு வைக்கப்படும். 11 மாத முடிவில் நீங்க விரும்பின நகையை ஈஸியா வாங்கிக்கலாம். டிஜி கோல்ட் சேமிப்பு திட்டம். தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. வணக்கம். திங்கள் வந்தவுடனேயே நமக்கு அந்த ஒரு உற்சாகமான எண்ணம் தோன்றுகிறது. இந்த வாரம் நாம் எப்படி செயல்படணும், இந்த மாதம் இந்த வருடம் எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுவும் தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சுன்னா அந்த புத்தாண்டுக்கு ஏற்றபடியாக எப்படி இருக்கணும் அப்படிலாம் யோசிப்போம். ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு எப்படி எல்லா நாள் வந்தாலுமே இந்த ஆண்டு எப்படி இருக்கணும்னு யோசிப்போம். இந்த வாரம் என்கிற போது இந்த முதல் நாளை நாம் உற்சாகத்தோடு தொடங்குவோம். நம்பிக்கைன்னு ஒரு சொல் வச்சுக்கங்களேன். இந்த சொல் நமக்கு பெரிய ஆற்றலை தருமா? கட்டாயமா. நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு, அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் தருவாள், பாரதி சொல்றார். நம்பிக்கை, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்ம சுதந்திரம் பெறுவோம்னு நம்பிக்கை. அதனால ஆடுவோமே பள்ளு பாடுவோமேன்னு 1921 அவர் இருந்த காலத்திலேயே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு பாடுறாரு. அடைய போகிறோம்னு சொல்லலை. 47 சுதந்திரம் வாங்கினோம், நம்ம வாங்க போகிறோம்ங்கிற காட்டில் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சொன்னார் அவர். இந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ வைக்குது. நம்பிக்கை நமக்கு வாழ்க்கை கொடுக்குமா? உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், ஆங்கில எழுத்தாளர் ஓ ஹென்றி, அவருடைய புகழ்பெற்ற கதையில் ஒன்று லாஸ்ட் லீஃப் அப்படிங்கிற கடைசி இலைங்கிற கதை. அது கிரீன்விச்சுங்கிற பகுதியில் நடக்கிறதாக அதில் நான் பார்க்குறோம். நான் சிறுபிள்ளையில் அதனுடைய மொழிபெயர்ப்பு படிச்சிருக்கிறேன். ஒரு அக்கா தங்கை, ஏழை குடும்பம் தான். அந்த தங்கை நோய்வாய்ப்பட்டவ. அவள் ஒரு பெட்லேயே படுத்திருப்பா எப்போவும். அதே மாதிரி வீட்டினுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு வயதான கிழவர் ஒருத்தர் ஓவியம் வரையணும், உலக புகழ்பெற்ற ஓவியம் வரையணும்னு சொல்லிகிட்டு இருப்பார். அடிக்கடி மேலே பேசிட்டு போவார். அப்போ அக்கா வேலைக்கு போயிருக்கப்ப இந்த படுத்திருக்கக்கூடிய பெண் பிள்ளை சொல்லிகிட்டே இருப்பா, தாத்தா இந்த மரம் இருக்குது, இந்த மரம் மாதிரி தான் நான், இதில் பார்த்தீங்களா ஒவ்வொரு இலையாக உதிருது, கடைசி இலை உதிர்றப்ப நானும் போயிடுவேன்ல அப்படின்னு கேட்குறா. அப்போ அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ எப்போவும் இருப்ப, எந்த இலையும் உதிராது. இல்லை, அந்த கடைசியில் அது ஒரு உதிரப்ப என் நிலைமை என்ன ஆகும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கப்ப அவர் போயிடுவார். அன்றைக்கி மாலையில் அக்கா வந்த உடனே இதே விஷயத்தை சொன்னோடனே, முதல்ல அந்த ஜன்னலை மூடுவோம், நீ அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அன்னைக்கு பார்த்து கடுமையான புயலும் மழையும் பனியும் அடிக்கும். இப்போ இது என்ன செய்வான்னா, நிச்சயமாக இலை உதிர போது நம்ம இனிமேல் இருக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கப்ப விடியுது. விடிஞ்ச உடனே அந்த ஜன்னலை திறக்கா, இவ இறக்கலை, இலை விழுந்துருச்சான்னு பயந்துக்கிட்டே இருந்தா. அவன் இதை திறக்க மாட்டேன், நீ ஏதாவது பார்த்து பயந்துருவன், இல்லை சும்மா திறந்தா அதில் அந்த கடைசி இலை இருக்கு. இவ்வளவு பனியிலையும் மழையிலையும் அந்த இலை விழுகலைன்னு சொன்ன உடனே அந்த பெண்ணை அப்படியே துள்ளி குதிச்சு எந்திரிச்சு உட்கார்றான். எந்திரிச்சு உட்கார்ந்து தன்னுடைய வேலைகளை பார்க்க போகிறான். அவளுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இனிமேல் நம்ம நல்லா வாழ்வோம் அப்படின்னு. சரி, இப்போ இந்த கதையை எப்படி முடிக்கிறாரு ஓ ஹென்ரியுடைய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலை என்னன்னா, அந்த மரம் ஒரு செவத்தோரத்தில் நிற்கும், அதனுடைய எல்லா இலையும் உதிர்ந்துருச்சு, உண்மைதான், அந்த கடைசி இலையும் உதிர்ந்துருச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பெண்ணை வாழ வைக்கணுங்கிறதுக்காக அந்த இலை இருந்த இடத்துல ஒரு ஓவியத்தை அந்த செவத்தில் அப்படியே தத்ரூபமாக வரைஞ்சி அவள் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஒளியை ஊட்டிட்டார். ஆனால் அந்த புயலிலும் மழையிலையும் வேலை பார்த்த அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்தியோட முடிப்பாங்க நம்ம கதையை முடிக்கிறப்ப. இப்போ பாருங்க, நாம மனசுக்குள்ள ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், அது நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்தை தாண்டி ஒரு நம்பிக்கை ஒளிவிடத் தொடங்கினால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி போகும். அதாவது இருளை அகற்றும் ஒளி போல நம்பிக்கை நமக்கு வாழ்க்கையில் பல செய்திகளை தரும். எனவே எப்போதும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். நல்ல நம்பிக்கைகள்
நல்ல வாழ்க்கையை நமக்கு கட்டாயம் தரும். எப்போதும் நம்பிக்கை என்ற விதையை விதையுங்கள், அது ஆலமரமாய் நிமிர்ந்து நிற்கும் என்பதில் மாற்றமில்லை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.